Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Facelift சேனல் வரக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம நெக்ஸானை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்ம நெக்ஸானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சரை நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நெக்ஸான் மட்டும் இல்லை, நிறைய கார்களில் இன்னும் சொல்ல போனால் எல்லா கார்கள்லையுமே இந்த ஃபீச்சர் இருக்குது. பட் பர்டிகுலராக நெக்ஸானில் இந்த ஃபீச்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதோட கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபே எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிகாஸ் நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா லோயர் வேரியன்ட்ஸை தவிர்த்து மிட் அண்ட் ஹை வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் கேமராக்களை போகிறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் கேமரா சம்மந்தப்பட்ட என்னென்ன செட்டிங்ஸ் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கணும். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட்டில் நீங்கள் இந்த சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு வரும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் செட்டப் அப்படின்னு இருக்குது. வெஹிக்கிள் செட்டப்பில் போய்க்கிடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா பார்க் அசிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா இங்கே நமக்கு 3 விதமான செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் மிக்ஸ் வித் ஆடியோ அப்படின்னு இருக்குது. இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக் ஆகிருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் காரில் மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரிவர்ஸ் கியர் என்கேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டோட வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும். உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போடும்போது எனக்கு இந்த வால்யூம் ரெடியூஸ் கூட ஆகக்கூடாது, கம்ப்ளீட்டாக பாட்டு ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போ நான் இதை அன்செக் பண்ணுறேன். அன்செக் பண்ணிவிட்டு ஹோம் போயிட்டு மியூசிக் நான் ப்ளே பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ரிவர்ஸ் கியர் என்கேஜ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். ஸோ பாட்டு ப்ளே பண்ணிட்டேன். நான் ரிவர்ஸ் கியர் போட போகிறேன். பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் நான் ரிவர்ஸ் கியர் என்கேஜ் பண்ணோன்னே பாட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாட்டு லோ ஆகும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டோன் வால்யூம். அதாவது நீங்கள் ரிவர்ஸ் கியரில் இருக்கும்போது சர்டன் பீப் சவுண்ட்ஸ் வரும். அந்த சவுண்டோட வால்யூம் இதை வச்சு நீங்கள் ரெடியூஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் முக்கியமான ஆப்ஷன். அதாவது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது என்னென்னா பார்க் அசிஸ்ட் டிலே டைமர் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான செட்டிங்ஸ் இருக்குது. 0 seconds, 5 seconds அண்ட் 10 seconds. யூஸ்வலாக நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு திருப்பி நம்ம நியூட்ரலோ ஒரு ஃபஸ்ட் கியரோ என்கேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே ரிவர்ஸ் கேமரா ஆஃப் ஆயிரும். பட் உங்களுக்கு நீங்கள் ரிவர்ஸ் கியர்லேருந்து டிஸ்என்கேஜ் ஆனதுக்கப்புறமும், அதாவது நியூட்ரல் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரிவர்ஸ் கேமரா ஆனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 0 seconds இருக்குது. ஓகே, 0 seconds இருக்கும்போது நான் ரிவர்ஸ் கேமரா போடுறேன். ஓகே, ரிவர்ஸ் கேமரா போட்டுட்டேன். இப்போ நான் டிஸ்என்கேஜ் பண்ணுறேன், அதாவது நியூட்ரல் போகிறேன். நியூட்ரல் போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே நார்மல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இதே செட்டிங்கை டிலே டைமர் 5 seconds வைக்க போகிறேன். 5 seconds வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஆஸ் யூஷுவல் போட்ட உடனே ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிடுச்சு. பட் ஒன்ஸ் நான் நியூட்ரல் போட்டப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நியூட்ரல் போட்டு இன்னும் நார்மல் டிஸ்பிளே வரல. ஸோ என்னன்னா 5 secondsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே வரும். இதே தான் 10 secondsக்கும். இந்த ஃபீச்சர் உண்மையிலேயே நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவர்ஸ் கேமரா சம்மந்தப்பட்ட இன்ஃபர்டைன்மெண்ட்டான செட்டிங்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம மெயினாக ரிவர்ஸ் கேமராவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ரிவர்ஸ் கேமரா நீங்கள் 2 விதமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஒன்று ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இங்கே வந்துடும். இன்னொரு வழி, நீங்கள் மேனுவலாக ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க் அசிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிரும். நீங்கள் தேவைப்படும் போது மறுபடியும் எக்ஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் கேமரா ஆஃப் ஆயிரும். ஸோ கைஸ் இதுதான் நெக்ஸானில் இருக்கிற ரிவர்ஸ் கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக மேலே செக் சரௌண்டிங்ஸ் ஃபார் சேஃப்டின்னு ஒரு அலர்ட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்க் பிரேக் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு அலர்ட் வந்துடும். பார்க் பிரேக் என்கேஜ் ப்ளீஸ் ரிலீஸ்னு இருக்கா. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பூட் ஓப்பனாக இருந்தாலும் இங்கே மேலே எரர் அடிக்கும். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா டெயில் கேட் ஓப்பன் ப்ளீஸ் க்ளோஸ்னு மேலே அலர்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராலே இங்கே 3 விதமான அலர்ட் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வரும். ரிவர்ஸ் கேமராவோட டிஃபால்ட் வியூ இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலர், அதாவது லைட் ப்ளூ லைன்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, இதுதான் உங்கள் காரோட பாடி அப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ இப்படியே ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு நடுவில் தான் உங்கள் கார் போகுது அப்படிங்கிறது அர்த்தம்.
ஸோ இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடாப்டிவ் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவர்ஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் கைட்லைன்ஸ், அடாப்டிவ் கைட்லைன்ஸ் 2 விதமாக இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டீரிங்கை திருப்பும் போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது இல்லையா பாருங்கள், நான் ஸ்டீரிங்கை வந்து ரைட்டில் திருப்புதேன். ரைட்டில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் ப்ளூ லைன் திரும்பிட்டு பாருங்கள். டார்க் ப்ளூவாக இப்போ ஒரு புது லைன் ஒன்று வந்திருக்கு. ஓகே, உங்கள் லைட் ப்ளூ லைன் வந்து அப்படியே சைடில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைன், லைட் ப்ளூ லைன் இருக்குது இல்லையா, இதை ஃபாலோ பண்ணி தான் உங்கள் காரோட பாடி வந்து பின்னாடி போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் திருப்பினீங்க அப்படின்னா இந்த கைட்லைன்ஸ் அப்படியே வந்து மாறுபடும். ஓகே, அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைனுக்குள்ள லைட் ப்ளூ லைன், இந்த லைட் ப்ளூ லைனில் தான் உங்கள் கார் வந்து அப்படியே ரிவர்ஸில் போகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுது, ஆக்சுவலான கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லைவாக டெமோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது போக நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸாக வர உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இங்கே வந்து க்ரீன், எல்லோ, ரெட்டுன்னு 3 விதமான லைன்ஸ் வந்து வரும். அந்த லைன்ஸுமே நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இந்த ரிவர்ஸ் கேமரா எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணதுக்கு வந்து நமக்கு காருக்கு பின்னாடி இன்னொரு காரோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ வந்து வேணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ரோடு, இங்கே வந்து எதுவும் இல்லை. ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக மாறி நான் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து என்னோட மாண்புமிகு ஒய்ஃப் திவ்யா அவர்கள். ஸோ இவங்கள தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த காருக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கைட்லைன்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து ஒரு இன்ச் டேப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து காருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இங்கே வந்து இன்னொரு கேமரா ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த கேமரா மூலமா நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக காருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் கீழே இருக்கோம். இதுதான் வந்து நார்மலான வியூ. ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து யூஸ்வலாக ப்ளூ லைன் மட்டும்தான் விசிபிளாக இருக்குது. நம்ம அப்படியே ரிவர்ஸில் போவோம். இங்கே வந்து க்ரீன் லைன் வந்து அப்பியர் ஆகும். அப்படி அப்பியர் ஆனால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போகிறேன், அப்போ தான் வந்து கரெக்டான கேல்குலேஷன் வந்து நமக்கு வரும். ஸோ ரிவர்ஸில் போயிட்டுருக்கேன். இன்னும் க்ரீன் லைன் வரலை. போகிறேன், ரிவர்ஸில் போகிறேன். ஓகே, ஸோ க்ரீன் லைன் வந்து வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ நான் இப்படியே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்க் பிரேக் போட்டுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து இவ்வளோ கேப் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ கேப் அப்படிங்கிறத நான் வந்து இன்ச்சில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் வேணுன்னா அது மீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம அப்படிங்க இதான் வந்து ரிவர்ஸ் கேமராவோட பொசிஷன். பட் நம்ம வந்து வண்டியோட பம்பர், பேக் பம்பரில் இருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஓகே பார்த்திங்கன்னா 35 இன்ச். ஸோ நம்ம ரிவர்ஸ் கேமராவில் க்ரீன் லைன்ஸ் வரும்போது ஆப்ஜெக்ட்டுக்கும் காருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கேப் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எல்லோ லைன் எப்போ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்ரீன் லைன் வருது இல்லையா, எல்லோ லைன் வரும்போது நம்ம வந்து மறுபடியும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே பேக்கில் வரோம். எல்லோ லைன் லைட்டாக வந்துட்டு போயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லோ லைனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லோ லைன் வந்துடுச்சு. இப்போ அப்படியே நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஸோ இப்போ வந்து பம்பருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 25 இன்ச். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 இன்ச் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லோ லைனில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 25 இன்ச் உங்களுக்கு வந்து கேப் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் காருக்குள்ளே போகலாம். ரெட் லைன் வரும். ஸோ அந்த ரெட் லைனுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கியர் போடுறோம். இப்போ எல்லோ லைனில் இருந்து அப்படியே ரிவர்ஸில் போக போகிறோம். ரெட் லைன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். ரெட் லைன் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ரெட் லைன் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கேப் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். காருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ தான் வந்து கேப் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக எவ்வளோ கேப் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ காருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12லேருந்து 13 இன்ச்சு. ஸோ ரெட் லைன் வரும்போது பார்த்தீங்கன்னா 12 to 13 இன்ச், 12 இன்ச் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 12 இன்ச் கிட்ட உங்களுக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 இன்ச் வந்து உங்களுக்கு வந்து கேப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட் லைன் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் காருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து வெறும் 12 இன்ச் தான் வந்து கேப் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸில் போகலாம். இப்போ வந்து பீப் சவுண்ட் வந்து போகுது இல்லையா, இது வந்து கண்டினியூஸாக ஒரு பீப் சவுண்ட் வந்து வரும். ஸோ அப்படி வரும்போது எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்து வந்துடலாம். பின்னாடி வந்தியோ? அப்படியே நிக்க சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஓகே, ஸோ ரிவர்ஸ் கேமராவில் கண்டினியூஸாக அலார்ம் சவுண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இன்ச்சு கிட்ட நமக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கேப் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். நெக்ஸானில் இருக்கிற ரிவர்ஸ் கேமராவில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைன்ஸுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இவ்வளோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில், ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் இந்த செவரு வந்து ஆப்ஜெக்ட் பி. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்க்கு சென்டரில் நம்ம இப்போ காரை வந்து ரிவர்ஸில் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த அடாப்டிவ் கைட்லைன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரியல் லைஃப்பில் ஆக்சுவலாக அந்த லைன்ஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நெக்ஸானில் இருக்கிற அடாப்டிவ் கைட்லைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைட் ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம காரோட பாடி. நம்ம ரிவர்ஸில் இப்படியே போனோம் அப்படின்னா நம்ம காரோட பாடி வந்து இந்த 2 லைனுக்கு நடுவில் தான் அப்படியே போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டீரிங்கை திருப்பும் போது இது லெஃப்ட் ஆர் ரைட் வந்து போகும். இதுதான் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தார் ரோடு இருக்குது இல்லையா, இந்த தார் ரோடு இருக்குது, அங்கே வந்து சிமெண்ட் ஸ்லாப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த தார் ரோடோட எட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த லைன் வந்து காட்டுது. விச் மீன்ஸ் நம்ம காரோட பாடி வந்து எக்ஸாக்டாக இந்த தாரோட எட்ஜில் தான் இருக்குதுன்னு இந்த ரிவர்ஸ் கேமரா சொல்லுது. பட் ஆக்சுவலாக நம்ம கார் வந்து அந்த எட்ஜில் இருக்கா இல்லை தள்ளி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காரோட எட்ஜில் தான் வந்து அந்த லைன் வந்து நமக்கு காட்டுச்சு. அதாவது அந்த அடாப்டிவ் லைன் வந்து இந்த காரோட எட்ஜில் இருக்கிற மாதிரி தான் காட்டுச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 10 இன்ச்சு கிட்ட நமக்கு வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த ரிவர்ஸ் கேமராவில் இருக்கிற லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கிற டிஸ்டன்ஸை காட்டாது. சேஃபர் சைடுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேப் விட்டு தான் வந்து அந்த லைன்ஸ் வந்து காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதா, இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த செவருக்கும் நடுவில் நம்ம வந்து ரிவர்ஸில் போக போகிறோம். ஸோ இந்த லைன்ஸ் பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டீரிங்கை வந்து திருப்புறேன். ஸ்டீரிங்கை நான் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸுமே வந்து மூவ் ஆகுது. இப்போ இந்த லைன் எங்கே காட்டுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட கால் கிட்ட காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்ஜெக்டோட கால் எண்டில் தான் வந்து நம்ம லைன்ஸ் வந்து காட்டுது. ஸோ நம்ம ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் கிட்ட ஒட்டி போயிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த ஆப்ஜெக்டோட கால் கிட்ட தான் வந்து காட்டுது. பட் ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு அந்த லைன் படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கால் கிட்ட இருந்த மாதிரி தான் காட்டுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மீட்டர் கிட்ட நமக்கு வந்து கேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, இவ்வளோ கேப் வந்து நமக்கு இருக்குது. நல்ல சேஃபான கேப் தான். ஸோ நீங்கள் அந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணி வந்தால் கூட போதும், ஈஸியாக வந்து உங்களால் அந்த கேப்பில் வந்து க்ராஸ் பண்ணி வர முடியும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கைட்லைன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி
ஃபுல்லாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவுரு கிட்ட நமக்கு வந்து லைன் வந்து காட்டுது. ஓகே, செவுரு கிட்ட ஒட்டினாப்புல இந்த லைன் வந்து நமக்கு இப்போ காட்டுது. இந்த ப்ளூ லைனை விட்டுருங்க, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து இந்த லைட் லைனில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டீரிங் வந்து லைட்டாக வந்து திருப்பி வச்சுருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த லைன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லைன் வந்து இந்த செவரில் வந்து மீட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து காணோம். ஸோ அவங்க எக்ஸாக்டாக என் கார் சைடில் இருக்காங்க. இப்போ இந்த ரிவர்ஸ் கேமரா படி பார்த்தீங்கன்னா நான் செவரில் ரொம்ப ஒட்டி இருக்கேன். அண்ட் இந்த பக்கம் டாரோட லைன் வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இப்படியே வெளியே போயிட்டு நம்ம காருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நடுவில் ஆக்சுவலாக எவ்வளோ தான் கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். ஹேண்ட் பிரேக் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த லைனை ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சேஃபான கேப் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 மீட்டர் நமக்கு கேப் இருக்குது. அண்ட் இந்த சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவரை ஒட்டி தான் லைன் வந்து ஆக்சுவலாக காட்டுச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கேப் வந்து இன்னுமே இருக்குது. பார்த்தீங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 inches வந்து நமக்கு வந்து கேப் வந்து இங்கே இருக்குது. நம்ம நெக்ஸானில் இருக்கிற அடாப்டிவ் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் ஈஸியாக ரிவர்ஸில் வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட்டில் காட்டுற விஷுவலுக்கும் ரியல் லைஃப்பில் பார்க்குற விஷுவலுக்கும் வந்து நல்ல சேஃபான டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அடாப்டிவ் கைட்லைன்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி கூட ஈஸியாக உங்களால் ரிவர்ஸில் வந்து வர முடியும். பட் என்னோட சஜஷன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் வந்து ரிவர்ஸ் கேமரா இருந்து அதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருந்து அது எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனாலும் நம்ம ரிவர்ஸ் கேமராவோட சேர்த்து 2 ரியர் வியூ மிரர்ஸையும் யூஸ் பண்ணி தேவைப்படும் போது இன்டர்னல் ரியர் வியூ மிரரையும் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரிவர்ஸ் வரணும். அதுதான் இப்போன்னு இல்லை, எப்போவுமே வந்து சேஃபான ஒரு விஷயம். அண்ட் ரிவர்ஸ் கேமரா இல்லாத கார்கள்லையுமே நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எந்த காராக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் ரிவர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். நெக்ஸானில் இருக்கிற ரியர் வியூ கேமராவில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதோட ஆப்ஷன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற கைட்லைன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூஸ்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவோட அடுத்த உங்கள் சந்திக்கிறதுக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். பாய்.